பாலக்கூரை உள்ளிக்காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதே இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் செய்ய போகிறோம். பாலக்கீரையை வச்சு 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, உப்பு, மிளகா பொடி சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாலக்கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே 2 கட்டு பாலக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை விட்டு கடுகு, பருப்பெல்லாம் தாளித்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச அந்த மிக்சரை போட்டு நல்லா இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கோம். அடுத்து நறுக்கி வச்சுருந்த பாலக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். கீரை பிடிக்காதவங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாலக்கீரை சட்னி மாதிரி இருக்கும். இதில் நம்ம தக்காளி, புளி 2மே சேர்க்கல. ரொம்ப ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குயிக்காக செய்ய போகிறோம். அடுத்து இந்த கீரைக்கு தேவையான திரும்ப லைட்டாக உப்பு, அதுக்கப்புறமா மிளகா பொடி, கொஞ்சமாக மல்லித்தூள், சீரகத்தூள், அவ்வளோதாங்க இதில் சேர்த்துருக்கேன். இது நமக்கு ஒரு தொக்கு பதம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதான் வதக்கி எடுத்துக்க போகிறோம். 10 நிமிஷத்தில் நம்ம பாலக்கூரை உள்ளிக்காரம் ரெடி. இதோட ஷெல்ஃப் லைஃப் 1 வீக். நீங்கள் இதை 1 வாரத்துக்கு அப்படியே ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் கூட பண்ணிக்கலாம். மெக்னீஷியம் அண்ட் ஃபைபர் ரிச்சான இந்த ஸ்பினாச் நம்ம பாலக்கீரையை நீங்களும் உங்கள் ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சூடான ரைஸில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.